சார் சொல்றத கேளுங்க சார். சார் உங்களை தான் சார். ஒரு நிமிஷம் சார். சார் நில்லுங்க சார். என்னை பத்தி உங்களுக்கு என்ன சார் தெரியும்? நான் ஒரு சண்டைக்காரி, அடங்கா பிடாரின்னு எல்லார் முன்னாடியும் என்னை திட்டி கேவலப்படுத்தினீங்க. ஆனா நான் கோவப்படல. நீங்க என்ன திட்டினதுல நியாயம் இருக்கு. ஏன் பேட் டைம் நீங்க பார்க்கும் போதெல்லாம் எவனாவது என்கிட்ட தப்பா நடக்க அவன் அடிக்க வேண்டியதா இருக்கு. சொல்லி வச்ச மாதிரி நீங்களும் அப்பதான் என்ன பாக்குறீங்க. நான் என்ன சார் செய்யறது? ஆனா நீங்க ஒரு நேர்மையான மனுஷன் எனக்கு தெரியும். அன்னைக்கு பஸ்ல நான் உங்களை அடிச்சப்போ நீங்க என்ன திருப்பி அடிக்கல. என் வாழ்க்கையில நடந்த கசப்பான விஷயங்கள் என்னை இப்படி மாத்திடுச்சு சார். நான் சந்திச்ச ஆம்பளைங்க என்கிட்ட தப்பாவே நடந்துக்க பார்த்தாங்க. நான் பஸ்ல ஏறி உங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது தெரியுமா? Excuse me. சொல்லாம கொடுக்கணும். ஓகே? என்ன? மணி பாரதி ஸ்டார்ட். டிங் டிங். எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடுப்பியா? அதுக்கே இவ்ளோ பில்டப்? ஒரு கிஸ் கொடுன்னு கேட்டா கொடுக்க போறேன். ஓகேவா? குடு 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 குடு. இந்த பக்கம் கேட்ட உடனே கொடுத்துட்டா நல்ல மூட்ல இருக்கா போல இருக்கு. இப்போ எதை கேட்டாலும் கொடுத்துருவா. மணி பாரதி கேம் ஸ்டார்ட் அகேன். டிங் டிங். அது இந்த கணத்துல முத்தம் கொடுத்த, இங்கேயும் ஒண்ணு கொடுத்த, இங்க ஒண்ணு கூட. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, அதுக்குன்னா நீங்க கண்ணை மூடணும். அவ்வளவுதானா? கண்ணை மூடிட்டா போச்சு. ரெடி? கண்ணை மூடு. சூப்பர் மலர், சூப்பர் கிக்கு. இந்த மாதிரி ஒரு கிக்க என் லைஃப்ல நான் என்ஜாய் பண்ணது இல்ல. சூப்பர்.
விரல வச்சு கிஸ் கொடுத்ததுக்கே எப்படின்னா நிஜமான கிஸ் கொடுத்தா என்ன இருப்பீங்க? விரல வச்சு கிஸ் கொடுத்தியா? உன்னை நிஜமாவே கொடுத்துறேன் பாரு. சரி, பசிக்குது, ஹோட்டல் போலாமா? ஹோட்டலுக்கா? இத பாருமா, ஹோட்டலுக்கு போனோம்னா டப்பு துட்டு செலவாகுமா? துட்டு செலவாகாம என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா? ஓகே. ஆத்துல ஓடுற மீனை பிடிக்கவா, அந்த வானத்துல இருக்கிற விண்மீனை பறிக்கவா, இல்ல நிலாவை பிடிக்கவா, கொய்யாக்காவை பறிக்கவா, மாங்காவை பறிக்கவா, இல்ல இந்த தென்னை மரத்தை வேரோட புடுங்கவா? ஒன்னத்தையும் புடுங்க தேவையில்ல, மரத்துல இருக்கிற இளநிய புடுங்கி கொடுங்க. இந்த இளநியா? இப்ப பாரு. புடி 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 புடி. தேவையா? மலர், இவ்வளவு தூரம் ஏறி போய் பறிக்கணுமா? இங்க இருந்து வேரோட மொத்தமா புடுங்க பறிச்சு தரேன். ஒண்ணும் புடுங்க தேவையில்ல, இப்ப பாருங்க. அடங்கொப்புறானே. ஏய், பொண்ணுங்க கண்ணடிச்சா ஆம்பளைங்க தான் விழுறாங்கன்னு பார்த்தா இந்த பொண்ணுங்க கண்ணடிச்சா தென்னை மரத்துல இருந்து இளநி கூட விழுதே. சரி, உனக்கு இளநி இருக்கு, எனக்கு நீ மட்டும் தான் கண்ணடிச்சா இளநி விழுமா? நான் கண்ணடிச்சாலும் இளநி விழும். இப்ப பாரு. அடப்பாவுமே, தென்னை மரத்து கூட ஓர வஞ்சனையா பாரு. பொம்பளைங்களுக்கு தான் கொடுப்பியா, ஆம்பளை கொடுக்க மாட்டியா? சரி சரி, இது எனக்கு வேண்டாம். நீயே உன் வித்தைய காட்டி எனக்கு ஒரு இளநீ பறிச்சு கொடு. அம்மா தாயே, நீ பெரிய வித்தகாரிதாமா. உன்னை வச்ச வித்த காட்டி பொழைச்சிக்கலாம். சரி வா, இளநீ சாப்பிடலாம். இந்த பாறையை பார்க்கும்போது உனக்கு ஏதாவது தோணுதா? என்ன? அந்த அலை இந்த பாறையை சாய்க்கிறதுக்காக எத்தனை முறை மோதுது பாரு. ஆனா அந்த பாறை சாயாம அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு பாரு. அதுக்கு நானும் இந்த பாறை மாதிரி தான் ஸ்ட்ராங்கா இருந்தேன். உன்னை பார்த்ததும் விழுந்துட்டேன். அது சரி, என்கிட்ட எதை பார்த்து விழுந்தீங்க? உன்கிட்ட எதை பார்த்து விழுந்தனா? இந்த கண்ணை பார்த்து விழுந்துட்டேன். அப்படி என்ன இருக்கு? அப்படி என்ன இருக்காவா? என்னென்னவோ இருக்கு. உன் கண்ணை பார்த்து தென்னை மரத்துல இருக்கிற இளநியே விழும்போது இந்த இளைஞன் விழ மாட்டானா? சரி, நான் உன் கண்ணை பார்த்து விழுந்தேன், நீ எதை பார்த்து விழுந்த? வேணாங்க, வெட்டுறங்க. சொல்லு. ஜாலியா இருக்கும். இப்ப எதுக்கு அதெல்லாம்? மலர் மலர், பரவாயில்ல பரவாயில்ல, சொல்லு 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 சொல்லு. சொன்னா வருத்தப்படுவீங்க. இது பார், நீ சொல்லனதான் வருத்தப்படுவேன். சொல்லியே ஆகணுமா? சரி சொல்றேன். ஓகே. கல்யாணத்துக்கு முன்னாடியே கன்னத்துல அடிச்ச வாங்கிக்கிட்டீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிப்பீங்கல்ல? நான் உன்னை படிக்கிற அடியில